பெரிய ஐஸ் மலை மாதிரி உனத்தை உருவாக்கிட்டு மேல இருந்து அப்படி கீழே கொண்டு வருவான் பாருங்க. அடுத்து அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, டே ஷேடோ மோனார்க் நீ அங்கேயே மாட்டிக்கிட்டு சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஐஸ் மலையை கீழே இறக்கிட்டு வர நம்ம ஹீரோட அப்பாவோ அவன் என்ன இந்த இடத்த மொத்தமா அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா அப்படி நம்ம ஹீரோட அப்பா பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோ அப்பா டக்குன்னு திரும்பி பார்ப்பாரு, என்னடா அதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஷேடோ பவர் மாதிரி இருக்கும். என்னடா அதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க மேல அவ்வளோ பெரிய ஐஸ் மலை மாதிரி வேகமா கீழே வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அப்ப டக்குன்னு ஏதோ ஷேடோ வேகமா போய் கையை மாதிரி வரும், அதை அடிச்சு உடச்சி சுள்ளி சுள்ளியா நொறுக்கிட்டு யாருடான்னு பார்த்தா நம்ம பெருதான் வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு வருவான் பாருங்க. எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு சும்மா மாசா இருக்கும். யாருக்கெல்லாம் பெரு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா முன்னாடி டீமன் கிங் பாரானோட ஸ்வாட் வந்து நிக்கும். நம்ம ஹீரோட அப்பா என்னடா அதுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ நம்ம இக்ரிஸ் சொல்லுவான் பாருங்க, இக்ரிஸ் பேசுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இக்ரிஸ் பேசுவான் பாருங்க, ஃப்ராஸ்ட் மோனார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட வச்சுட்டு கெத்தா நிப்பான் பாருங்க நம்ம ஹீரோட அப்பா முன்னாடி. நீ என்ன நினைச்ச, உன்னோட இந்த பவரை வச்சுட்டு எங்க கிங்கே நீ அழிச்சிடலான்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இக்ரிஸ் நிப்பான் பாருங்க. அந்த ஃப்ரேமை பாருங்க, சும்மா பங்கமா இருக்கு. யாருக்கெல்லாம் இக்ரிஸ் ரொம்ப பிடிக்குமோ அனிமி ஃப்ரிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த பக்கம் ஃப்ராஸ்ட் மோனார்க்கு இக்ரிஸை பார்த்து மிரண்டு போய் நின்றுப்பான். யோசிப்பான் பாருங்க மனசுலயே, இவன் எப்படி என்னோட மேஜிக் ஸ்பெல்ல உடைச்சான் அப்படின்னா கமாண்டர் லெவல் சேட சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களோட பவர் திரும்ப கிடைச்சிருச்சா அப்படின்னா இதுக்கு அர்த்தம் ஐயோ அப்படின்னு ஃப்ராஸ்ட் மோனார்க்கு மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். அடுத்துதான் சும்மா செம்ம மாசான சீனு. நம்ம ஹீரோ அந்த ஐஸ் எல்லாம் உடச்சு தள்ளிட்டு சும்மா கெத்தா வருவார் பாருங்க. ஏய் சூப்பர் ஸ்டார் டா ஹண்டர் வந்தா சூடுடா அப்படின்ற மாதிரி சும்மா கெத்தா நடந்து வருவார் பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோ லைட்டா சிரிச்சுட்டே சொல்லுவார் பாருங்க, நான் இதனாலதான் எந்த தீர்க்க தரிசனம் ஜோசியம் இதெல்லாம் நம்புறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாரு பாருங்க. ஆறாலும் சும்மா பட்டைய கிளப்போம். நம்ம பெரு இக்ரிஸ்லாம் நம்ம ஹீரோ முன்னாடி மை கிங் அப்படின்னு முட்டி போட்டு நிப்பாங்க பாருங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும் அந்த இது. அடுத்து நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க, இங்க நிறைய முடி வச்சுட்டு ஒரு பொம்மைரிய நாய் ஒவ்வொன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு, அது எங்க போச்சு? ஓ நான் பர்மிஷன் கொடுக்காமே அவன் இங்க இருந்து போயிட்டானா அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. இந்த பக்கமா ஃப்ராஸ்ட் மோனார்க்கு சும்மா மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோவை. அப்படி யோசிச்சுட்டே இருப்பான் பாருங்க, என்னடா அது இவ்வளவு பவரா, இந்த அளவுக்கு பவரை நான் பார்த்ததே இல்லையே, என்னோட பவர் இவன் முன்னாடி ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு, அவ்வளவு பவரா இருக்கான் இவன் அப்படி மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டொமைன் மாதிரி உருவாக்குவார் பாருங்க. அது அவர் சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா அது ஒரு ஏரியா ஃபுல்லா கவர் ஆகும். அப்புறம் அப்படி லாங் ஷாட்ல பூமியை விட்டு வெளியே வருவாங்க பாருங்க. அந்த ஒட்டுமொத்த பூமியுமே அந்த ஷேடோ மோனார்க்கோட பவர் அப்படி கவர் பண்ணி சீல்டு மாதிரி இருக்கும் பாருங்க.